நம்ம std ன்னு கொடுக்கல, cin ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி std ன்னு கொடுக்கல, cout ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி std ன்னு கொடுக்கல, endl ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி std கொடுக்கல. So this is legal program coding, legal programming concept. Easily this program explain what is the purpose of this program. இந்த ப்ரோக்ராம் என்ன எதற்காக பயன்படுகிறதுன்னு இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு பயன்படுதுன்னு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ரன் பண்ணுறாங்க. இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், பில்ட் மெனு போகிறேன். அண்ட் தென் ஹியர் ஐ ட்ரை டு ப்ரெஸ் பில்ட் அண்ட் ரன் மெனு ஐட்டம். இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஹியர் ஆஸ்க் அவுட்புட், சாரி ஹியர் ஆஸ்க் இன்புட்டு. ஸோ ஹியர் இந்த இடத்துல பாருங்கள், நான் இங்கே வந்து இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா நான் வந்து கொடுத்துருக்கேன் என்டர் ஐ வேல்யூன்னு. தட் வேல்யூ பிரிண்ட் ஹியர் இட் செல்ஃப், என்டர் ஐ வேல்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிஇன், அதுக்கப்புறம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அண்ட் தென் ஐ வேரியபிள். ஸோ இந்த ஐ வேரியபிளில் நான் ரீட் பண்ணுற இன்புட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஹியர் ரீட் இன்புட் ஃப்ரம் சிஇன் ஆப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் தட் சிஇன் ஆப்ஜெக்ட் ஸ்டோர்ட் வேல்யூ இன்ட்டு ஐ வேரியபிள். சிஇன் ஆப்ஜெக்ட் மூலிமா ஒரு இன்புட் வாங்குறேன். அந்த இன்புட்டை கொண்டு போய் சிஇன் ஆப்ஜெக்டை எந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம், ஐ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஹியர் ஐ புட் 7. Now this value stored in I variable. Now I press enter key. Now third statement பாருங்க, cout endl I value and then here I try to display I value. So I valueங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த I வேரியபிளில் இருக்கிற வேல்யூ இங்கே 7ங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ now I try to close output screen window. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ திஸ் இஸ் a legal way for using namespace statement. Using namespace statementக்கு இது legal way. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இல்லீகல் வேக்கு தான் நம்ம வந்து இப்போ டைட்டிலில் கொடுத்துருக்கோம். டைட்டில் என்னென்னா நம்மளுக்கு பாருங்கள், how to access multiple times built-in namespace like std without using namespace statement. using namespace statement இல்லாமல் built-in namespace stdயை எப்படி பயன்படுத்துறது more than one times. அதுதான் இந்த ப்ரோக்ராமோட டைட்டிலே. அப்போது இந்த கமெண்ட் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ பில் மெனு போகிறேன், பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த இடத்துல எரர் வருது. ஸோ இந்த இடத்துல எரர் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா வியூ போங்க, இங்கே லாக் போங்க. அந்த லாகில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், cout was not declared in this scope. cout அப்படிங்கிறது என்னன்னு தெரியல இந்த ப்ரோக்ராமுக்கு. endl was not declared in this scope. இந்த அதாவது கரண்ட் ஸ்கோப். கரண்ட் ஸ்கோப்னா யார் சார், இந்த ஸ்கோப்னா யார் சார் இப்போ? ஸோ ஸ்கோப் இஸ் நத்திங் திஸ் பிளாக் கால்ட் அஸ் ஸ்கோப். இந்த இதை வந்து பிளாக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஸ்கோப்புன்னு சொல்லலாம், இல்லாட்டி டெஃபினேஷன் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ டெஃபினேஷன் பார்ட் அலைஸ் நேம்ஸ் ஆர் ஸ்கோப் ஆர் பிளாக். அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்கான் லாகில். cout was not declared in this scope. endl was not declared in this scope. cin was not declared in this scope. இந்த cinன்றது என்னன்னு தெரியல, endlங்கிறது என்னன்னு தெரியல, coutங்கிறது என்னன்னு தெரியல. ஆனால் அவனே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான் பாருங்க, நோட்டு இந்த மாதிரி அவன் கொடுக்க சொல்கிறான். std scope resolution operator endl, std scope resolution operator cout, std scope resolution operator cin. அப்போது இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது, நேம் ஸ்பேஸ். அவன் என்ன சொல்ல வரானா, அவுட்புட் ஆப்ஜெக்ட் cout, மேனிப்புலேட்டர் ஆப்ஜெக்ட் endl, இன்புட் ஆப்ஜெக்ட் cin. These three objects are processed by std namespace. std namespaceல இருந்து தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகுதுங்கிறான். சார் இங்கே கிளிக் பண்ண உடனே ஏதோ ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது, ஓ ஸ்ட்ரீம்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது, ஐஓ ஸ்ட்ரீம்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது சார் அப்படின்னீங்கன்னா don't alter this file content, since these are original program coding file content. These are original program coding file content. Compiler இந்த ஃபைலை வச்சு தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்குது. So don't modify any one content from these files. OStream ஃபைலில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது, IOStream ஃபைல்லையும் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. ஸோ you please try to close these files. இந்த ரெண்டு ஃபைலையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது I want try to close log pan also. இதை வந்து panன்னு தான் சொல்லணும்.
இங்கே வந்து லாக் பேனையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அவன் கொடுத்துருக்க அந்த சொல்யூஷனை இங்கே அப்ளை பண்ணுறேன். ஹியர் ஐ புட் std and then scope resolution operator, and then here also put stdங்கிறது namespace with the scope resolution operator. Here also put namespace with the scope resolution operator. Here also put namespace with the scope resolution operator. Here also put namespace with the scope resolution operator. So this is not user friendly way. இந்த வே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. சின்ஸ் திஸ் வே மேக் மச் மோர் காம்ப்ளிகேஷன். இந்த வே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ தே ஆர் ட்ரை டு செட் ஹவு டு ஆக்சஸ் நேம் ஸ்பேஸ் வித்தவுட் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம்ஸ் அப்படிங்கிறதா இந்த ப்ரோக்ராமோட டைட்டிலே. ஸோ நம்ம வந்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தாமல் நேம் ஸ்பேஸை மோர் தென் ஒன் டைம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். இங்கே மோர் தென் ஒன் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஹியர் வி கேன் ஆக்சஸ் நேம் ஸ்பேஸ் பை ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி தான் நம்ம நேம் ஸ்பேஸை கால் பண்ணியிருக்கோம். அந்த நேம் ஸ்பேஸ் கால் பண்ணதுனால தான் ஸோ தீஸ் cout and endl and scene, these objects will not raise error. Now I save this program as well as here I try to run this program also. Since I won't compare command block contain output data and then output screen return data both are equal or not. So build menu போறேன் and then build and run click பண்ணுறேன். பில்டுங்கிறது மெனு, பில்ட் அண்ட் ரன்னுங்கிறது மெனு ஐட்டம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்துட்டு என்டர் ஐ வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆல்சோ ஐ புட் 7. சார் 7 தான் எக்ஸாக்டாக கொடுக்கணுமா? வி கேன் பாஸ் எனி வேல்யூஸ். ஜஸ்ட் ஐ புட் சேம் வேல்யூ. இந்த இடத்துல நான் வந்து இங்கே 7 கொடுக்குறேன். திஸ் 7 வேல்யூ ஸ்டோர்ட் இன்டு ஐ பை சீன் இன்புட் ஆப்ஜெக்ட். சீனுங்கிற ஒரு இன்புட் ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு இங்கே பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த 7ங்கிற இன்புட் வேல்யூ சீன் ஆப்ஜெக்ட் மூலிமா தான் ரீட் பண்ணுச்சு. ஆனால் அந்த சீன் இன்புட் ஆப்ஜெக்ட் ப்ராசஸ் ஃப்ரம் std நேம் ஸ்பேஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். சீன் இன்புட் ஆப்ஜெக்ட் ரீட் இன்புட் வேல்யூ ஃப்ரம் யூசர். சீன் இன்புட் ஆப்ஜெக்ட் ப்ராசஸ் ஃப்ரம் std நேம் ஸ்பேஸ். அதை தான் இங்கே பிகாஸ் ஆஃப் தட்லி ஹியர் ஐ மென்ஷன் சீன் இன்புட் ஆப்ஜெக்ட் பிஃபோர் ஆன் std நேம் ஸ்பேஸ். அதனால தான் இந்த சீன் இன்புட் ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி std நேம் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, இங்கே ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஹியர் டிஸ்பிளே அவுட்புட். ஹியர் ஆல்சோ ஐ மென்ஷன் cout output object before on std and endl manipulator object before on std. இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த I value display what is the value is found in I variable. I variable என்ன வேல்யூ இருக்குதோ அதை டிஸ்பிளே பண்ணுது. எந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா? அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா. ஆனால் அந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை டெவலப் பண்ணது யாரு? cout output object. cout output object is also processed from std namespace. ஸோ அங்கிருந்து தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. Now I want try to close this output screen window with help of 2 time press escape key. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். Here I want try to close both program files prg052 and prg051. Now I try to close both program files. Now I want try to stop video recording. Thank you for watching this video.